எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்வது 2 நாளாகமம் 32:24. அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். மரண படுக்கையில் இருக்கும் போது எசேக்கியா ராஜா தேவனுடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு அவரை நோக்கி கதறினார். தேவனும் அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஆனால் அடுத்த வசனத்திலேயே அவர் மனமேட்டிமையானதினால் அவர் சந்ததியே சிறையிருப்புக்கு சென்றது. ஆமாங்க, பிரச்சனை மிகுதியாகும் போது வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அவரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். ஆனால் மனமேட்டிமையாகாமல் நன்றியோடு நாம் இருக்கும் போது அந்த அற்புதம் நம்மில் நிலைக்குங்க. ஜெபிக்கலாமாங்க. பிரச்சனையின் மிகுதியில் வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு உம்மை நோக்கி கூப்பிட கிருபை தாரும். அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் மனமேட்டிமையாகாமல் நன்றியோடு இருக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.